எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பவர் பிஐல டேட்டாவை எப்படி இம்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ பவர் பிஐ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, டேட்டா இம்போர்ட் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகே, தட் இஸ் டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ டேட்டாவை எந்தெந்த மாதிரியான டேட்டாலாம் இது வந்து சப்போர்ட் பண்ணும், எந்தெந்த மாதிரியான ஃபைல் ஃபார்மேட்ஸ்லாம் இதை சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸல் ஃபைலை எப்படி இம்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து வேறு வேறு பாசிபிள் ஃபைல் ஃபார்மேட்ஸ் எல்லாமே எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இம்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பவர் பிஐ லான்ச் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது வரும். ஸோ இதில் என்னென்னா, உங்களுக்கு டேட்டாவை வந்து எக்ஸல்லேருந்து இம்போர்ட் பண்ணுமா, இல்லை எஸ்கியூஎல் சர்வர்லேருந்து இம்போர்ட் பண்ணுமா, இல்லை நீங்களே வந்து டேட்டாவை வந்து வேறு ஏதாவது ஒரு பிளாங்க் டேபிளில் பேஸ்ட் பண்ண போகிறீங்களா, இல்லாட்டினா சாம்பிள் டேட்டா வந்து இம்போர்ட் பண்ண போகிறீங்களா, சாம்பிள் செட் டேட்டா வந்து ட்ரை பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது கேட்குறது. ஸோ இந்த சாம்பிள் டேட்டா செட்டை பற்றி நம்ம லேட்டர் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன பாசிபிள் டேட்டா ஃபார்மேட் அதெல்லாம் சப்போர்ட்டட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபைல் ஹோம் மெனுவில் இந்த கெட் டேட்டா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை தான் நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் கம்ப்ளீட்டாக. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாம்பிள் ஃபார்மேட்ஸ் எல்லாமே தெரியும். அங்கே வந்து இந்த மோர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ மோர் ஃபைல் ஃபார்மேட்ஸ், என்னென்ன ஃபார்மேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எசென்ஷியல் திங் என்ன அப்படின்னா, ஃப்ளாட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளாட் ஃபைல்ஸ்னால் என்ன அப்படின்னா, எக்ஸலில் ஸ்டோர் பண்ணுறதோ, இல்லை வந்து ஒரு நோட் பேடில் ஸ்டோர் பண்ணுறது, லைக் சிஎஸ்வி ஃபார்மேட்டை ஸ்டோர் பண்ணுறது, டேப் செப்பரேட்டட் வேல்யூஸாக ஸ்டோர் பண்ணுறது, தட் இஸ் ஃபைல் உங்களோட லோக்கல் சிஸ்டமில் கூட இருக்கலாம் அந்த ஃபைல். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஃப்ளாட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிற டேட்டாவை எல்லாமே நம்ம இது பண்ணலாம். ஸோ இங்கே லெஃப்ட்டில் பார்த்தீங்க, இதுதான் கெட் டேட்டாவோட ஒரு பாப்அப் விண்டோ வந்துருச்சு. ஸோ இங்கே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபைல், ஓகே, ஃபைல்னால் உங்களோட லோக்கல் டேட்டாவில் ஸ்டோர் ஆகிருக்கிற லோக்கல் இதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கிற ஏதோ ஒரு ஃபைலாக இருக்கலாம். ஓகேவா? அப்புறம் டேட்டாபேஸ். ஓகே, டேட்டாபேஸ்னால் உங்களோட எஸ்கியூஎல்லாக இருக்கலாம், ஆக்சஸாக இருக்கலாம், ஆக்சஸ் டேட்டாபேஸோ எந்த மாதிரியான டேட்டாபேஸாக இருக்கலாம். ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தான் வந்து நார்மல் ஃபைல்ஸ், லைக் எக்ஸல் ஒர்க் புக், டெக்ஸ்ட் இல்லைன்னா சிஎஸ்வினா கமா செப்பரேட்டட் வேல்யூ, அது நம்ம தனியாக படிக்கலாம். எக்ஸ்எம்எல், ஜேசன், ஃபோல்டர். இப்போ நீங்கள் ஒரு ஃபோல்டர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோல்டரில் வந்து நீங்கள் ஒரு 10 ஃபைல் வச்சுருக்கீங்க. அந்த 10 ஃபைலையுமே நீங்கள் வந்து உள்ளே இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? 10 டிஃப்ரெண்ட் எக்ஸல், இல்லைன்னா 10 டிஃப்ரெண்ட் ஜேசன் ஃபைல் வச்சுருக்கீங்க, இல்லைன்னா 10 டிஃப்ரெண்ட் சிஎஸ்வி ஃபைல் வச்சுருக்கீங்க. இந்த 10 ஃபைல்ஸையுமே நீங்கள் உள்ளே இம்போர்ட் பண்ணணும் அட் அ ஸ்டெச் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோல்டருக்கு போகணும். ஓகேவா? ஒரே ஒரு ஃபைல் தான் இம்போர்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து இதுக்கு போகணும். அப்புறம் பிடிஎஃப், ஓகே, பார்க்வெட் அண்ட் ஷேர் பாயிண்ட் ஃபோல்டர். ஸோ இதெல்லாமே ஃபைல். அடுத்து வந்து டேட்டா பேஸ்க்குன்னு போனீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இதுக்கு இவங்க அலோவ் பண்ணுறாங்கன்னா, எஸ்கியூஎல் சர்வர், ஆக்சஸ், ஐபிஎம் DB2, ஐபிஎம் நெட்டஸா, MySQL, போஸ்ட்கிரஸ், டெராடேட்டா, சாப், ஹனா, இம்பலா, ஸ்னோஃப்ளேக் எல்லாமே இருக்குது. ஓகேவா? கிட்டத்தட்ட மாரியா டிபி, ஓகே, மாங்கோ டிபி, எவ்ரிதிங் எல்லாமே இங்கே இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு என்னதுன்னா டேட்டா பேஸ் இதுலேருந்து நீங்கள் எடுக்கிறது. அடுத்து வந்து ஃபேப்ரிக் ப்ரிவ்யூ, லைக் பவர் பிஐலே ஒரு டேட்டா செட் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க உங்களோட சர்வீஸில், அதுலேருந்து எடுக்கணும்னா இது. டேட்டா ஃப்ளோ இம்போர்ட் பண்ணும், டேட்டா மார்ட், வேர் ஹவுஸ், லேக் ஹவுசஸ், கேக்யூஎல் டேட்டா பேசஸ். ஸோ இதெல்லாம் வேணும்னா நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக் போகும். பவர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா டேட்டாவர்ஸ்லேருந்து எடுக்கிறது, பவர் பிஐ டேட்டா ஃப்ளோ, காமன் டேட்டா சர்வீசஸ், டேட்டா ஃப்ளோஸ் இருக்கிறது. அண்ட் அஷ்யூர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா அஷ்யூரில் என்னெல்லாம் பாசிபிள் இருக்கோ அது எல்லாமே. அதுக்கப்புறம் ஆன்லைன் சர்வீசஸ்லனா டைனமிக்ஸ் 365 இது எல்லாமே இங்கே வந்துடும். ஓகேங்களா? இது எல்லாமே ஆன்லைன் சர்வீசஸ். அதரில் போனீங்க அப்படின்னா வேறு இதுக்குள்ளே வராத மற்றதெல்லாம், லைக் வெப்சைட்லேருந்து டேரெக்டாக டேட்டா ஃபெச் பண்ணுறது, ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் எடுக்கிறது, டேட்டாலேருந்து எடுக்கிறது, ஹைவ்லேருந்து எடுக்கிறது. ஸோ இது எல்லாமே அதரில் உங்களுக்கு வந்துடுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சர்வே மங்கி இதெல்லாமே இருக்கும். ஓகேவா? சர்வேஸ்லேருந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது எல்லாமே இருக்கும். அண்ட் பிளாங்க் query, இந்த மாதிரி இவ்வளோ டைப் ஆஃப் டேட்டா வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சர்டிஃபைட் கனெக்டர்ஸ் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் லேர்னில் போய் உங்களால் பார்க்க முடியும். என்னென்னா சர்டிஃபைட் கனெக்டர்ஸ் வச்சுருக்காங்க. சர்டிஃபைட் கனெக்டர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் டெம்ப்ளேட் ஆப்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இதெல்லாம் பாசிபிள் டைப் ஆஃப் டேட்டா வந்து நம்ம இன்புட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம
ஃபைலில் நம்ம எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா எக்ஸல் பார்க்கலாம், டெக்ஸ்ட் பார்க்கலாம், எக்ஸ்எம்எல் பார்க்கலாம், ஜேசன் பார்க்கலாம், ஃபோல்டர் பார்க்கலாம், பிடிஎஃப் பார்க்கலாம். இந்த வீடியோவில் இல்லை, நான் அதெல்லாம் ஒரு வீடியோலையும் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம எக்ஸல் வந்து வி வில் கம்ப்ளீட். ஓகே, அதுக்கப்புறம் டேட்டா பேஸ்லனா உங்களுக்கு வந்து என்ன வேணும்னா அந்த டேட்டா பேஸ் இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஸ்டாண்டலோன் சிஸ்டமில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த டேட்டா பேஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் அதோட ஆக்சஸ் வேணும். ஸோ என்னால் டேட்டா பேஸ் எந்த அளவுக்கு காமிக்க முடியும்னு எனக்கு தோணலை. ஏதாவது பாசிபிள் ஏதாவது ஒன்றாவது ஐ வில் ட்ரை. நான் உங்களுக்கு வந்து டேட்டா பேஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏதாவது பாசிபிள் இருந்துச்சுன்னா ஆக்சஸ் டேட்டா பேஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பவர் பிளாட்ஃபார்ம் டேட்டா பேஸ் உங்களுக்கு வேணும். ஸோ அதுவுமே என்னால் ஷோ பண்ண முடியாது. ஆன்லைன் சர்வீசஸில் என்னால் என்னெல்லாம் காமிக்க முடியும் அப்படின்னா கூகுளோடது இருந்துச்சுன்னா என்னால் ஷோ பண்ண முடியும். இதில் என்னெல்லாம் பாசிபிள் இருக்கோ அது எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, அதரில் வந்து நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா வெப் பார்ப்போம். ஓகே, அதேமாரி இஃப் பாசிபிள் லைக் பைத்தன் ஸ்கிரிப்ட்லாம் ரொம்ப இட் இஸ் லைக் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து பவர் பிஐ இட்ஸ் லைக் வந்து எப்படின்னா ட்ராக் அண்ட் ட்ராப், ஈஸி கிளிக் அண்ட் யூசேஜ் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல பைத்தான் உங்களுக்கு வரும்போது யூ வில் ஃபீல் லிட்டில் டிஃபிகல்ட். ஸோ இஃப் உங்களுக்கு கண்டிப்பாக பைத்தானும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி பாசிபிள் ஈஸியாக இருக்கிறது மட்டும் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி அடிக்கடி எல்லா கம்பெனிஸ்லையுமே யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸல் ஒர்க் புக்காக இருக்கும். ஓகேவா, இல்லைன்னா பிடிஎஃபாக இருக்கும். அது மீறி போச்சுன்னா அவங்களோட சர்வர் வச்சுருப்பாங்க, அஷ்யூர்லேயோ இல்லை ஆன்லைன் சர்வீஸ்லேயோ யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஃபைல் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து எக்ஸல் ஒர்க் புக் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வந்து இந்த கனெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அடுத்த ஸ்டெப் என்ன வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கும். ஸோ எங்கேருந்து உங்களோட ஒர்க் புக் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ நீங்கள் உங்களோட எந்த இடத்துலேருந்து எடுக்க போகிறீங்களோ அந்த இடத்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் கரெக்டாக எந்த லொக்கேஷனில் வச்சுருக்கீங்களோ அதுலேருந்து போய் சூஸ் பண்ணணும். ஸோ இது மட்டும்தான் என்னோட எக்ஸ்எல்எஸ் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அது வருது. சேல்ஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிட்டு இங்கே கிளிக் ஓப்பன் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா உங்களுக்கு அடுத்த விண்டோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அடுத்த விண்டோ வந்தோடனே இப்போ நம்ம அந்த ஒர்க் புக்கை வந்து நம்ம சைடில் ஓப்பன் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ சேல்ஸ் எக்ஸல் ஷீட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே, இந்த சேல்ஸ் ஒர்க் ஷீட்டில் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஆர்டர்ஸ், ரிட்டர்ன்ஸ் அண்ட் பீப்புள் அப்படிங்கிற 3 ஷீட் இருக்குது. ஒரே ஒர்க் புக்கில் 3 ஷீட்ஸ் இருக்கா. இப்போ அந்த ஷீட்ஸை அது என்னவா கன்சிடர் பண்ணியிருக்கு பவர் பிஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டேபிளாக கன்சிடர் பண்ணியிருக்கு. ஆர்டர் இஸ் அ டேபிள், பீப்புள் இஸ் அ டேபிள் அண்ட் ரிட்டர்ன்ஸ் இஸ் அ டேபிள். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன டேபிள் வேணும் வேணாம் அப்படிங்கிறது நீங்கள் இங்கே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஆர்டர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நான் ஆர்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதில் ஒரு டேட்டா ப்ரிவ்யூ ஒரு பர்டிகுலர் டேட்டா வரைக்கும் உங்களுக்கு ப்ரிவ்யூ காட்டும் பிகாஸ் ஆஃப் சைஸ் லிமிட்ஸ் வச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பீப்புள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களால் அதை வியூ பண்ண முடியும். அண்ட் ரிட்டர்ன்ஸ் பார்க்கணுன்னாலும் அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா வியூ பண்ண முடியும். உங்களுக்கு 3 ஷீட்டுமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3யுமே நீங்கள் செலக்ட் பண்ணணும். இல்லை எனக்கு ஒரு ஷீட் போதும்னா உங்களுக்கு தேவையான ஷீட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லோட் டேட்டா கொடுக்கலாம். ஓகே, இல்லை நீங்கள் ஏதாவது இடிஎல் ப்ராசஸ் பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுக்கலாம். நாம் இப்போ வேறு டேட்டாவை வேறு ஃபைல் ஃபார்மேட்ஸை லோட் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். அதனால நாம் இப்போதைக்கு லோட் டேட்டா மட்டும் கொடுக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு லோட் டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட டேட்டா வந்து லோட் ஆகும். நம்ம வந்து 3 ஷீட்டையுமே நம்ம எனேபிள் பண்ணதுனால இந்த 3 ஷீட்டையுமே எவாலுவேட் பண்ணும். எல்லாமே ப்ராப்பரான ஒரு இதில் தான் இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணும். ப்ராப்பரான ஃபார்மேட்ஸில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அது எல்லா டேட்டாவையுமே எல்லா டேபிள்ஸில் இருக்கிற எல்லா காலம்ஸ் அண்ட் ரோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு இங்கே லோட் பண்ணி இப்போ உங்களால் பார்க்க முடியும் இது எவ்வளோ எம்பி ஆஃப் டேட்டா வந்து இங்கே லோட் ஆகிட்டுருக்கு, எவ்வளோ கேபி ஆஃப் டேட்டா இங்கே லோட் ஆகிட்டுருக்கு, அது என்னது, அது ஆல்சோ வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப், அதாவது எல்லா டேபிளில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பையுமே அது வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லோட் பண்ணிடும். ஸோ இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டா, அதாவது இதுதான் அதாவது ஷீட், இது இங்கே வந்து இது டேபிளாக கன்சிடர் பண்ணியிருக்கு. அண்ட் இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் அந்த ஷீட்குள்ளே இருக்கிற ஒரு காலமையும் உங்களால் வியூ பண்ண முடியும். ஓகேவா, இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் 1 அண்ட் காலம் 2, அதாவது பீப்புள் அப்படிங்கிற இடத்துல வந்து காலம் 1 காலம் 2ன்னு எடுத்திருக்கு. அதோட நேம் எடுக்கல, அதாவது காலமோட நேம் எடுக்கல. இப்போ நீங்கள் இங்கே பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் ரீஜியன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை எடுக்காம காலம் 1 காலம் 2ன்னு எடுத்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து டிடெக்ட் பண்ண போகிறோங்கிறது நம்ம இடிஎல் ப்ராசஸில் வந்து நம்ம செக் பண்ணலாம், லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் ரிட்டர்ன்ஸ், இப்போ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டாவை நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். அந்த டேட்டாவோட டேபிள் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் உங்களுக்கு 3 வியூ இருக்கும்.
ஸோ இந்த 3 வியூல இங்க செகண்ட் வியூ இருக்கு இல்லையா? அதான் டேட்டா வியூ. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்க வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த டேட்டா வியூவ உங்களால பார்க்க முடியும். வந்து ஒரு காலமும் என்னென்ன காலம், அதோட இது என்ன? என்னென்ன டேட்டா இருக்குங்கிறத பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இருக்கிறது மாடல் வியூ. எப்படி 3 டேபிளும் ரிலேட் ஆயிருக்கு. இங்க 3 டேபிளோட ரிலேஷன்ஷிப் அது ஏன் டிடெக்ட் பண்ண முடியல அப்படின்னா, காலமோட நேம் இங்க வந்து ப்ராப்பரா இல்ல. அதனால அதால டிடெக்ட் பண்ண முடியல. நம்ம காலம் நேம் மாத்துனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது டிடெக்ட் பண்ணும். அப்படி டிடெக்ட் பண்ணலனாலும் நம்மளால பண்ண முடியும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ பிக் கான்செப்ட். மாடலிங் பண்றதே வந்து ஒரு பிக் கான்செப்ட். ஓகே. எப்படி ஒரு டேபிளுக்கும் ரிலேஷன்ஷிப் பண்ணலாம், என்ன மாதிரியான ஸ்கீமாஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பெரிய கான்செப்ட். அதை நம்ம தனியா படிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ரிப்போர்ட் வியூ. இங்கே தான் நம்ம ரிப்போர்ட்ஸ் வந்து டிசைன் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எக்ஸல் எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் 2 இது செக் பண்ணலாம். ஒன்று வந்து சிஎஸ்வி அண்ட் சாம்பிள் டேட்டா எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் வெப் டேட்டாவும் ஜேசன், எக்ஸல் இது எல்லாமே எக்ஸ்எம்எல் எல்லாமே எப்படி இம்போர்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்ததுனாலும் சொல்லுங்கள். நம்ம அதை கண்டிப்பாக செக் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.